இனிமேலும் நாங்கள் பொறுமையாக இருக்க முடியாது. எங்களுடைய விரல்கள் துப்பாக்கியின் விசை மீது தயாராக இருக்கிறது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாங்கள் இயக்க துவங்குவோம். அது மட்டுமல்லாமல் செங்கடலை தாண்டி ஒரு கப்பல் கூட ஏமன் கடல் பகுதியை தாண்டி போக முடியாது. ஒரு ஆண்டுக்கு 2000 கப்பல் எங்களுடைய கடல் பகுதியை தாண்டி தான் போய் கொண்டிருக்கிறது. ஈரானின் மீது இனி ஒரு தாக்குதல் நடந்தால் கூட எங்களை கடக்கக்கூடிய எல்லா கப்பலையும் நாங்கள் அடிப்போம் என்று வெளிப்படையாக யமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஹவுத்திஸ் என்ற ஆயுத குழு ஈரானுக்கு ஆதரவாக நேரடியாக இந்த போரில் குதித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்று இரவு இஸ்ரேலை தாக்குவதற்காக மிக சக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் மிசைலை ஏவி இருக்கிறார்கள். ஹவுத்திஸினுடைய இந்த நடவடிக்கை ஒட்டுமொத்தமாக உலக பத்திரிகையில் தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கிறது. யார் இந்த ஹவுத்திஸ்? இவர்கள் எதற்காக ஈரானுக்கு ஆதரவாக இவ்வளவு தீவிரமாக இந்த போரில் குதித்தார்கள்? ஒட்டுமொத்த உலக வர்த்தகத்தில் கிட்டத்தட்ட 30% கப்பல் இந்த ஹவுத்திஸினுடைய கடல் பகுதியை தாண்டிதான் போயாக வேண்டும். இவர்கள் ஈரானுக்கு ஆதரவாக நேரடியாக இந்த போரில் குதித்தால் ஒட்டுமொத்தமாக உலக வர்த்தகத்தின் 30% எப்படி நேரடியாக பாதிக்கப்படும்? ஹவுத்திஸினுடைய இந்த உத்தரவை கண்டு ஏன் அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் பயந்து நடுங்குகின்றன? இது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஐரோப்பிய நாடுகளும், இந்தியா, சைனா, ஜப்பான் போன்ற ஆசிய நாடுகளும் எப்படி பாதிப்படையும்? அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான யுத்தம் துவங்கி இன்னைக்கு 29வது நாள். இந்த யுத்தத்துல இன்னைய நாள் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு நாள். இந்த யுத்தத்துல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை நடந்திருக்கு. இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஈரானுக்கு ஆதரவாக, அதாவது நேரடியாக இந்த யுத்தத்தில் ஈரானுக்கு ஆதரவாக யாருமே கலந்துக்கல. அது சைனாவா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், சில ஆயுதங்களை கொடுத்தாங்க, ரேடார்களை கொடுத்தாங்க, உளவு பார்க்கக்கூடிய தகவல்களை கொடுத்தாங்க. இது மாதிரியான உதவிகளை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஈரானுக்கு ஆதரவாக ராணுவ நடவடிக்கையில யாருமே இறங்கல. முதலாக இந்த ராணுவ நடவடிக்கையில் யார் இறங்கியிருக்காங்க அப்படின்னா யமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஹவுத்திஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு போராளி குழு. நேற்றைக்கு இந்த ராணுவ குழு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நேரடியாக மிசைலை எடுத்து இஸ்ரேலின் மீது தாக்கி இருக்கிறாங்க. ஆனா இஸ்ரேல் இந்த தாக்குதலை தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. ஈரானுக்கு எந்த அளவுக்கு மிசைல் பலம் இருக்கோ, அதாவது எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட ஏவுகணை பலம் இருக்கோ, அதே அளவுக்கான பலம் இந்த ஹவுத்திஸ் அப்படிங்கக்கூடிய யமன்ல இருக்கக்கூடிய போராளி குழுகட்டையும் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஹவுத்திஸ் அப்படிங்கக்கூடிய குழுவை உருவாக்கியதே ஈரான் தான். இது ஏதோ ஒரு அமைப்பு மட்டும் கிடையாது. மிடில் ஈஸ்ட்ல, அந்த அரபு நாடுகள்ல நிறைய நாடுகள்ல பல போராளி குழுக்களை உருவாக்கியது ஈரான். அவர்களுக்கு முழுக்க போர் பயிற்சியும் மதக்கல்வியும் கொடுத்தது ஈரான். இதுல இன்னும் ரொம்ப துல்லியமா சொல்ல போனா ஈரான் இருக்கக்கூடிய ட்ரோன் டெக்னாலஜியா இருக்கட்டும், இல்ல மிசைல் டெக்னாலஜியா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அது ஹமாஸ்டும் இருக்கும், ஹிஸ்புல்லாஹ்ட்டும் இருக்கும், அது மட்டும் இல்லாம ஹவுத்திஸ்டும் இருக்கும். இது இல்லாம இன்னும் சில போராளி குழுக்கள் ஈராக்ல இருக்காங்க, சிரியால இருக்காங்க. இந்த எல்லா குழுக்கள்கிட்டையும் இந்த பலம் இருக்கும். ஏன்னா இந்த ஒட்டுமொத்த போராளி குழுக்கும் ஆயுதமும் ஆயுத பயிற்சியும் கொடுப்பது ஈரான் தான். சரி, எதற்காக ஈரான் இப்படிப்பட்ட குழுக்களை உருவாச்சு? இது தப்பு இல்லையா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். இதுல ஒரு நியாயம் இருக்கு. என்ன அப்படின்னா அரபு நாடுகள் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள் எல்லாமே அமெரிக்கா, இஸ்ரேல் அப்படின்னு வெஸ்டர்ன் சார்பா நாடுகளாக இருக்கிறாங்க. இந்த வெஸ்டர்ன் டிப்ளமசியில இருந்து இஸ்லாமிய நாடுகளுக்கான தனித்துவமான ஒரு அரசியல் அதிகாரம் வேண்டும். நம்மளுடைய அரசியல், பொருளாதாரம், மதம் அப்படிங்கிறது ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளை சார்ந்து இருக்கக்கூடாது, இஸ்ரேலை சார்ந்து இருக்கக்கூடாது. நாம தனித்துவமான ஒரு பொருளாதார வளர்ச்சியுடைய நாடா இருக்கணும். நம்ம கிட்ட பெட்ரோல் வளம் இருக்கு. நம்மளுடைய பெட்ரோல் ஏற்றுமதி இறக்குமதியை எதுக்காக டாலர்ல பண்ணணும்? நம்ம விருப்பப்படி கரன்சியை உருவாக்கி நாம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தனித்துவமான பொருளாதார கொள்கையை கொண்ட அரபு நாடுகள் இருக்காங்க பாத்தீங்களா? இந்த அரபு நாடுகளை ஒரு குடையில் இணைக்க வேண்டும்னு பல போராளி குழுக்கள், அதுல குறிப்பாக இஸ்லாமின் ஒரு பிரிவா இருக்கக்கூடிய ஷியா இருக்கு இல்லையா, இந்த ஷியா பிரிவில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு போராளி குழுக்களாக உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஈரான் ஒரு மிகப்பெரிய உதவி செய்கிறது. இந்த குழுக்கள் பரவலாக அரபு நாடுகள்ல எல்லா நாட்டிலுமே இருக்கிறாங்க. இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா முழுக்க ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதிஸ் அப்படிங்கக்கூடிய குழு. இது இல்லாம லெபனான்ல ஹிஸ்புல்லாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. சோ இந்த ஹவுத்திஸ் அப்படிங்கக்கூடிய குழு நினைச்சது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த யுத்தத்தையே தலைகீழா மாத்திர முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா எப்படி ஈரான் கடற்பரப்பில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் ரொம்ப முக்கியமானது, அதே போல யமன் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மந்தேப் அல்லது பாப் எல் மந்தேப் சொல்லக்கூடிய இந்த கடல் பகுதி வளைவு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்ட்ரெய்ட் ரொம்ப முக்கியமானது. உலக மேப்பை நீங்க துல்லியமா பார்த்தாவே உங்களுக்கு புரியும். ஒரு பொருள் சைனாவிலேயோ இல்ல மலேசியாவிலேயோ இந்தோனேஷியாவிலேயோ உற்பத்தியாகி அது போர்ச்சுகல் நாட்டுக்கோ பிரான்ஸ் நாட்டுக்கோ போய் சேரணும் அப்படின்னா அதுல 2 ரூட் இருக்கு. அதுல ஒரு வழி பாத்தீங்க அப்படின்னா நேரடியாக இந்திய பெருங்கடல் வழியாக ஆப்பிரிக்காவினுடைய குட் ஹோப்னு சொல்லுவாங்க, ஆப்பிரிக்கா வளைவை சுத்தி ஐரோப்பாக்குள்ள போறது.
ஆனா இதை விட ரொம்ப 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 சிம்பிளான ஒரு ரூட் என்ன அப்படின்னா, நேரடியாக மலேசியா, இந்தோனேசியா, சைனால இருந்து இந்திய பெருங்கடல் வழியாக அரபிக்கடலுக்கு வந்து செங்கடல் வழியாக மெடிட்டரேனியன் கடலுக்கு போய் போர்ச்சுகல், பிரான்ஸ், ஸ்பெயின் மாதிரியான ஐரோப்பிய நாடுகளுக்கு, லண்டன், பிரிட்டன் மாதிரியான நாடுகளுக்கு பொருளை கொண்டு ஏற்றுமதி பண்ணலாம். அப்ப இந்த சிம்பிளஸ்ட் ரூட் இருக்கு பாத்தீங்களா, இந்த சிம்பிளஸ்ட் ரூட்ல ஒரு மிக முக்கியமான இயற்கையான ஒரு சோக் பாயிண்ட் இருக்கு. அந்த சோக் பாயிண்ட் சொல்லக்கூடிய அந்த முக்கியமான வளைவு எங்க இருக்கு அப்படின்னா, யமன் நாட்டுக்கு பக்கத்துல இருக்கு. குறிப்பா யமன் நாட்டினுடைய தென் பகுதியில் இருக்கு. யமன் நாட்டினுடைய தென்பகுதி கடல் பரப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த கடல் பரப்புல தான் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் மந்தேப் இருக்கு. அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் மந்தேப் இருக்கக்கூடிய மொத்த பகுதியும் இன்னைக்கு யாரு கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னா, ஹவுத்திஸ்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இந்த பகுதியில இருந்து தான் பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேலின் மீது நேரடியான மிசைல் தாக்குதலை நேற்று நடத்தி இருக்கிறாங்க. சோ அப்போ ரொம்ப 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 முக்கியமான கடல் பகுதி இது. ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20,000 to 25,000 கப்பல் இது வழியாகத்தான் பொருளை ஏற்றிக்கொண்டு ஆசிய சந்தைக்கும், அது மட்டுமல்லாமல் இந்தியா, சைனா, ஜப்பான், கொரியா போன்ற நாடுகள் இருந்து பொருளை ஏற்றுக்கொண்டு ஐரோப்பாவுக்கும் இது வழியாக தான் போயாகணும். வேற வழியே கிடையாது. இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரே ரூட் இதுதான். குறிப்பாக இந்த ரெட் சீன்னு சொல்லக்கூடிய செங்கடல் இருக்கு பாத்தீங்களா, 2300 கிலோமீட்டர் நீளமான கடல். இந்த கடல் பகுதி ஐரோப்பாவினுடைய மெடிட்டரேனியன் கடல் பகுதி இருக்கு பாத்தீங்களா, இதை இணைக்கிறது சுவிஸ் கனால் தான். இந்த சுவிஸ் கனால் வழியாகத்தான் ஒரு கப்பல் போயாக வேண்டும். அதுதான் காஸ்ட் கட். கப்பல் போக்குவரத்துல நாட்களை குறைக்கிறதும் அதனுடைய செலவுகளை குறைக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டதுதான் சுவிஸ் கனால். இந்த சுவிஸ் கனால் இன்னைக்கு ஐநாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்ப அந்த சுவிஸ் கனாலை கடந்து போகணும் அப்படின்னா முதல்ல இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் மந்தேபை கடந்து போய் ஆகணும். ஸ்ட்ரெயிட் ஆஃப் மந்தேபை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய ஹவுத்தீஸ் வெளிப்படையா சொல்லிட்டாங்க, ஈரானின் மேல நீங்க ஏதாவது நேரடி தாக்குதல் நடத்துனீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த வழியா போகக்கூடிய கப்பலை நாங்க அடிச்சு நொறுக்குவோம் அப்படிங்கிறாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 60 to 70 கப்பல் வரைக்கும் இதை தாண்டி போயாகணும். அப்ப அவ்வளவு கப்பல்களை இவங்க அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மொத்தமா ஐரோப்பிய சந்தையும் சரி, இந்தியா, ஜப்பான், சைனா போன்ற நாடுகளும் சரி நேரடியான பாதிப்புக்குள்ளாவார்கள். நேற்றுக்கு ஹவுத்தீஸ் 3 விதமான கண்டிஷன்ஸை வெளியிட்டு இருக்காங்க. அதாவது ஹவுத்தீஸ்னுடைய அடிப்படை கண்டிஷன்ஸே இந்த 3 தான். அவங்களுடைய சித்தாந்தமே இந்த 3 தான். என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக புஷ் இருக்கும்போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, குளோபல் வார் ஆன் டெரர் அப்படின்னு எல்லாம் சொல்லி அடிச்சு ஆப்கானிஸ்தான்ல இருந்து பல நாடுகளுக்குள்ள பூந்து மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினாரு. அப்படி அவர் தாக்குதல் நடத்தும் போது அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு, ஆக்சஸ் ஆஃப் ஈவில் அப்படின்னு பயன்படுத்தினார். அதாவது சாத்தான்களின் கூட்டமைப்பாக எதை சித்தரிச்சார் அப்படின்னா, அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சித்தரிச்சாரு, பல அமைப்புகளை சித்தரிச்சாங்க. அந்த நேரத்தில் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு குழுவை, ஏற்கனவே இருந்த குழுவை ஆர்கனைஸ் பண்ணதனுடைய பெயர் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா நேரடியாக எந்த நாடுகளுமே இல்லை. இதுல ஈரான் மட்டும் இருக்கிறாங்க. ஈரானும் ஈரானுக்கு ஆதரவாக ஈரானினுடைய பிராக்சி வார் குழுக்களாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஹவுத்தீஸ், சிரியாவில் இருக்கக்கூடிய பஷர் அல் அசாத், ஈராக்கில் இருக்கக்கூடிய ஆர்மடு குரூப்ஸ், சித்தி மிலிட்டட்ஸ், இது மாதிரி பல ராணுவ குழுக்கள் யாரெல்லாம் அமெரிக்க ஐரோப்பிய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாத்தையும் ஓரணியில் இணைப்பதற்கு, அந்த ஒரு ஆக்சஸ்குள்ள கொண்டு வரதுக்கு பேர் தான் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அப்ப இந்த டீம் ஒன்னா இருக்கும். எதுக்காக அப்படின்னா அமெரிக்காவுக்கு எதிராக அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய முதல் கண்டிஷன். இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈரானையோ இல்ல எந்த முஸ்லிம் நாடுகளையோ செங்கடல் வழியாக வந்து தாக்குதல் நடத்தலாம் என்று அமெரிக்காவோ ஐரோப்பா நாடுகளோ யார் நினைத்தாலும் அதை முறியடிப்பது. அது வந்து அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஐடியாலஜி மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா ரெட் சீ முழுக்க எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படிங்கிறதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. சோ இது அவங்களுடைய இரண்டாவது நிபந்தனையா இருக்கு. யாரும் ரெட் சீயை கடந்து போய் ஈராக்கையோ இல்ல மற்ற நாடுகள், இஸ்லாமிய நாடுகளை தாக்கிடக்கூடாது. அப்போ அமெரிக்கா நேரடியாக அவங்களுடைய கப்பலை ரெட் சீ வழியாக அனுப்பிச்சு ஈரானை தாக்க முயற்சி பண்ணுச்சு அப்படின்னா அதை ரெசிஸ்ட் பண்ண வேண்டியது எங்களுடைய கடமை அப்படின்னு ஹவுத்தி சொல்றாங்க. மூணாவது முக்கியமான விஷயம், எஸ்கலேஷன் அகைன்ஸ்ட் அலைஸ். அதாவது இவங்களுடைய கூட்டமைப்பு இருக்கு பாத்தீங்களா, இவங்களுடைய கூட்டமைப்புக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் இந்த கூட்டமைப்பு களத்தில் இறங்கி அவங்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய மேண்டேட்டரியான ஒரு விதியை வந்து அவங்க சொல்றாங்க. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, ஈரானை அமெரிக்கா தாக்கியது என்றால் ஈரானுக்கு ஆதரவாக ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய பல இஸ்லாமிய நாடுகள் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் ஒன்று சேர்ந்து இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் அடிப்போம். இந்த கடல் பகுதி வழியாக, குறிப்பாக செங்கடல் பகுதி வழியாக அமெரிக்க கப்பலோ இல்ல எந்த நாட்டினுடைய போர்க்கப்பலோ இஸ்லாமிய நாடுகளையோ ஈரானையோ தாக்க முயற்சி பண்ணினால் நாங்கள் அதை அடித்து உடைப்போம். அதனுடைய ஒரு குறியீடு தான் நேற்றைக்கு நாங்கள் இந்த மிசைலை ஈரானை நோக்கி ஏவி இருக்கிறோம் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இதுல குறிப்பா நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாப் எல் மந்தேப் அல்லது ஸ்ட்ரெயிட் ஆஃப் மந்தேஸ் சொல்லக்கூடிய இந்த பகுதி இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஹவுத்தீஸ் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த கடல் சோக் பாயிண்ட்,
இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, உலகத்தினுடைய ஏற்றுமதி இறக்குமதி இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய ஒட்டு மொத்தத்தில் கிட்டத்தட்ட 12% இந்த கடல் பகுதி, அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் வழியா தான் நடக்குது. இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வேர்ல்டு கண்டெய்னர் ட்ரேட் அப்படிங்கிறாங்க இல்லையா, இந்த வேர்ல்டு கண்டெய்னர் ட்ரேட்ல கிட்டத்தட்ட 30% கண்டெய்னர்கள் எல்லாமே இதை இடத்தை தாண்டி போய் தான் ஆகணும். அது ஆசியாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு போனாலும் சரி, ஐரோப்பாவிலிருந்து ஆசியாவுக்கு போனாலும் சரி, எது எப்படியோ, ஆனால் இது வழியா தான் போய் ஆகணும். இதுல இன்னும் ரொம்ப துல்லியமா சொல்ல போனா கிட்டத்தட்ட 10% எண்ணெய் வர்த்தகம் இதன் வழியாக தான் நடந்துகிட்டு இருக்கு. அது சவுதி எண்ணெயா இருக்கலாம், இன்னும் பல நாடுகளுடைய எண்ணெய் வர்த்தகம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் மந்தேப் வழியா தான் நடந்துகிட்டு இருக்கு. சோ அப்ப இதையும் தடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அப்ப இதெல்லாத்தையும் நீங்க ஒட்டுமொத்தமா எடுத்து வச்சு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் மந்தேப் அப்படிங்கிறது உலக பொருளாதாரத்துல ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட். எப்படி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் முக்கியமான பாயிண்டோ, அதே போல ஸ்ட்ரெயிட் ஆஃப் மந்தேபும் முக்கியமான பாயிண்ட். ஏற்கனவே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸும் மூடிட்டாங்க. அது வேர்ல்டு ட்ரேட்ல கிட்டத்தட்ட 20% மேல ஆயில் ட்ரேட்ல அதனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. இந்த இடத்தையும் மூடுனாங்க ஹவுத்தீஸ் அப்படின்னா ஈரானுக்கு ஆதரவாக, அவ்வளவுதான், உலக வர்த்தகம் மொத்தமாக படுத்துக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ தற்காலிகமாக ஒரு 2 நாள் 3 நாள் இல்லை ஒரு மாசத்தை மூடிட்டாங்கன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட அந்த வழியா போக வேண்டிய 2000 கப்பல்கள் எப்படி போகும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கப்பல் இந்தோனேசியாவில் ஒரு பொருள், ஒரு செல்போனை தயாரிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இதை ஏத்திக்கிட்டு நேரடியா லண்டன்ல போய் ஒருத்தருக்கு விற்கணும், இந்த கப்பல் வந்து போகணும் அப்படின்னா இப்ப எப்படி போறாங்க? நேரடியா பாத்தீங்க அப்படின்னா இந்திய பெருங்கடலுக்கு வந்து, இந்திய பெருங்கடல்ல இருந்து நேரடியாக செங்கடலுக்கு போகணும். செங்கடலுக்கு போக முன்னாடி இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் மந்தேபை கடந்து தான் போய் ஆகணும். அப்ப செங்கடலுக்கு போய் பெர்சியன் வளைகுடா வழியாக மெடிட்ரேனியன் கடலுக்கு போய், மெடிட்ரேனியன் கடல்ல இருந்து அவங்க லண்டனுக்கு போய் சேரணும். இதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சுவிஸ் கனால் ரூட்ல எவ்வளவு நாட்கள் எடுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 27 நாள்ல போய் சேர்ந்துடலாம். அதாவது மொத்த கிலோமீட்டர் அப்படிங்கிறது 18,520 கிலோமீட்டர். இது 27 நாள்ல கடந்து போயிடலாம். ஆனா இன்னைக்கு ஹவுத்தி சொல்ற மாதிரி இந்த மந்தேப் கடல் பகுதியை மூடுனாங்க அப்படின்னா ஒரு கப்பல் ஆப்பிரிக்கா வழியாக குட்ஹோப் இருக்கு பாத்தீங்களா, அந்த குட்ஹோப்பை தாண்டி தான் போய் ஆகணும், வேற வழியே கிடையாது. அப்படி ஒரு கப்பல் போகணும் லண்டனுக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 41 நாள் ஆகும். அது வெதர் நல்லா இருந்தா தான். வெதர் நல்லா இல்லை அப்படின்னா இன்னொரு 4 நாள் 5 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும். 45 நாள் 50 நாள் கூட ஆயிடலாம். ஸோ மொத்தமா இந்த கடல் பகுதியை தாண்டி போகணும்னா 25,000 கிலோமீட்டர் தாண்டி போகணும். ஸோ நேரடியாக சுவிஸ் கனால் வழியா போனா வெறும் 18,520 கிலோமீட்டர் தான். ஆனா ஆப்பிரிக்காவை சுத்தி போகணும் அப்படின்னா 25,000 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 7,000 இருந்து 8,000 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா டிராவல் பண்ணி ஆகணும். அதனுடைய எரிபொருள் செலவுல இருந்து, மெயின்டெனன்ஸ் செலவுல இருந்து, நாட்கள் கூடுறது வரைக்கும் பல பஞ்சாயத்துகள் இருக்கு. ஸோ இதைத்தான் ஹவுத்தீஸ் வெளிப்படையா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க கடல் பகுதியை தாண்டி போனா மட்டும்தான் நீங்க சீக்கிரமா ஐரோப்பால பொருளை விற்க முடியும். அந்த அளவுக்கு முக்கியமானது எங்களுடைய கடல் பகுதி. அப்போ எங்களுடைய கடல் பகுதியை தாண்டி இந்த கப்பல்கள் போகணும்னா ஈரான் மீது நேரடி நடவடிக்கையில நீங்க ஈடுபடக்கூடாது. நேரடி நடவடிக்கை என்னன்னா, நேரடியாக அமெரிக்கா வந்து தங்களுடைய படைகளை கொண்டு வந்து கார்கு தீவா இருக்கட்டும், இல்ல இன்னும் சில தீவுகள் இருக்கு, லார்கு தீவு, இது மாதிரி தீவுகள்ல படைகளை இறக்கி நேரடியா ஈரான் மேல போர் தொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவை வச்சிருக்காங்க. அது குறித்து பத்திரிகை செய்தி தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. நம்மளே அது குறித்து நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பென்டகன் பாதுகாப்பு அமைச்சகம் என்னென்ன டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்த நடவடிக்கை என்ன, கார்கு தீவை கைப்பற்ற போறாங்களா, லார்கு தீவை கைப்பற்ற போறாங்களா, இல்ல ஈரானுக்கும் எமிரேட்ஸுக்கும் சொந்தமா இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட தீவை கைப்பற்ற போறாங்களா, பல டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக அமெரிக்காவினுடைய 82nd ஏர்போர்ன் டிவிஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு 10,000 பேர்த்த நேரடியா ஈரானுக்குள்ள இறக்கிறதுக்கான வேலைகள் அவங்க இருக்கிறாங்க. அது குறித்து ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும் போது ஹவுத்தீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி செங்கடலை தாண்டி உங்க கப்பல் நேரடியா ஈரானுக்கு போச்சுன்னா நாங்க கம்முன்னு இருக்க மாட்டோம், அடிச்சு நொறுக்குவோம். அதாவது எங்களுடைய விரல்கள் துப்பாக்கியின் விசையில் தான் வச்சிருக்கிறோம், எந்த நேரத்துல வேணாலும் அதை அழுத்துவோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக ஹவுத்தீஸினுடைய ராணுவ ஸ்போக்ஸ் பர்சன் நேத்தைக்கு அறிவிச்சிருக்கிறார். அப்ப ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான இந்த யுத்தம் மேலும் மேலும் இன்னும் சிக்கலடைந்து கொண்டே இருக்கிறது. ஈரானுக்கு ஆதரவாக நேரடியாக பல இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய ராணுவ குழுக்கள் களத்தில் இறங்க போகிறார்கள். இது இந்த யுத்தத்தை இன்னும் மோசமானதாக மாற்றும். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த நாட்களில் என்ன நடக்கிறது என்று.